Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேர் வந்து மதராசி. ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்திருக்கு. அந்த சிங்கிளோட ப்ரோமோ வந்துருந்துச்சு. நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டு வந்து இன்னைக்கு 6 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 6 மணிக்கு வரல. 7:15 என்னமோ தான் வந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோவும் அதே மாதிரி தான் சொன்ன டைமுக்கு வரல, ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பாட்டும் இதே மாதிரி வர வர ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு கிரிப்பு வந்து போயிடும். ஸோ அது போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பிஸ்னஸ் வைஸ் அடி வாங்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாட்டோட டியூரேஷன் வந்து 3 minutes 50 seconds. அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடியிருக்கிறது வந்து சாய் அபியங்கர். இவங்களோட காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு பாட்டு அனிருத், அதுக்கப்புறம் நம்ம சாய் அபியங்கர். நிறைய பேர் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க பாட்டுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கிறிஸ்பியான சாங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர், அதாவது பாதிக்கு கொஞ்சம் அதிகம் பேர் வந்து நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளவங்கலாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 3, 2, 1 go. சலம்பல சலம்பல அடியே சிவனா வாய்ஸா? ஓகே. பெருப்புல சிரிக்கிற ஹனியே. ஏய் என்னடா அனி கலங்குது ஆனா வாய்ஸ் சிரிக்குது. லவ் ஃபெயிலியர் மச்சான். அச்சச்சா பைலா இப்ப நான் சோகமா தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு. வைப் ஃப்ரெஷ் இந்த வாய்ஸ். ஏஆர் முருகதாஸ் சார் வெயிட்டிங் கம் பேக். எடுத்தோன்னேவா? ஏய் மேட் டான்ஸ். கிளம்ப காத்து பட்டும் ஹாட்டுக்கு தான் பிரேக் விட்டும் பாட்டு மட்டும் மாட்டுக்குச்சே வைபா. ஏய் நல்லா இருக்கு. முழிச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் கட்டோ கூட்டம் மட்டும் சுத்திக்குச்சே ட்ரைபா. வருஷ மிச்சம் இல்ல ஜீப்பே வச்சாதில்ல மனச மட்டும் தந்தம் ரைபா. மாலதி. ஓ அவங்க பேர் மாலதியா? ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதில்ல லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல சலம்பல சாமு ஃபுட் ஸ்டெப். நைஸ். பலம்பல பலம்பல இனிமே நோ பங்காமா களத்துல கலிக்கிற தனியே. ஏய் நைஸ் நைஸ். சூப்பர் சுப்பு. சேகர். சேகர் மாஸ்டரா? ஓகே ஓகே ஓகே. நல்லா தயாரிக்கு. இது எதுக்கு நல்லா இல்லை நானுங்க? செம்ம எனர்ஜியா? ஏய் செம செம செம. வந்தாலும் சண்டையாவா ராஷ்மிகா ஜிந்தாயா? ஓகே. என்ன பூக்கின்னு சொன்னாலும் ரகு விட்டு போனாலும் ராக்கி கட்ட சொல்லி கேப்பேனே. டார்கெட் ஃபிக்ஸ் தேவல சிக்ஸ் மூவ் ஆன் பண்ணாத பக்கா ஃபிக்ஸ். எஸ் மார்க்கெட் பெருசு மைண்ட் செட் டேலண்ட் காட்டாத நல்ல மான் கராத்தே. வருஷ மிச்சம் இல்ல. ஏய் நைஸ் நைஸ் நைஸ். மனசா மட்டும் தந்த ரைபா. பெருசா பில்ல பில்ல ஃப்ரெண்ட்ஸா நெஞ்சதில்ல லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல சலம்பல அடியே சாம ஃபுட் ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்கிற ஹனியே நானும் பலம்பல பலம்பல இனிமே நான் பங்கம்மா களத்துல கலிக்கிற தனியே. நைஸ். போதும் போதும் போதும். நைஸ். ரகு, இவரோட பேர் ரகு அந்த படத்துல. அவ்வளவுதானா? இங்க காணிக்குது இவ்வளவு நேரம்? இன்னும் ஒரு 30 seconds இருக்கே. ஓ ஆடா. ஓகே. ஜங்லி மியூசிக். கன்ஃபார்மாக காப்பிரைட் இருக்குது இந்த பாட்டுக்கு. ஏன்னா ப்ரோமோக்கே காப்பிரைட் வந்துச்சு. பட் பிளாக் கொடுக்கல, அந்தளவுக்கு சந்தோஷம். காப்பிரைட் வந்தால் பிரச்சனை இல்லை, பிளாக் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே,
பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு இந்த ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல, எனக்கு தெரியல. அதை பற்றி பேசினா ரொம்ப பெருசாக போகும், அதனால் அதை பற்றி பேச விரும்பல. எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு. அண்ட் அண்ணாவோட எஸ்கேனோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம எனர்ஜெட்டிக் சாங் ஆஃப்டர் ஆல் லாங். அதுக்கப்புறம் அந்த பேர் என்னது, இந்த பாட்டை வந்து இன்னுமா லவ் ஃபெயிலியர் சாங்லாம் வந்துட்டு இருக்கு பண்ணுறாங்க. ஸோ தேவைப்பட்டிருக்கும், வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ண போகிறோம் தியேட்டரில். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதை வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரியில எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹேட்ரிசம் இருக்குது. பட் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட்டு. அதே மாதிரி சாய் பயங்கர் மேலே மனுஷன் இப்போ ஒரு 3 பாட்டு ஆல்பம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கிடச்சிது. அதில் ஒரு நெகட்டிவிட்டி, இவன் என்னது நெப்போட்டிசம் அது இதுன்னு. டேலண்ட் இல்லாமல் நெப்போட்டிசம்னால வாய்ப்பு மட்டுமே கிடச்சிட்டு இருக்காது. அதுவும் மியூசிக்கில் ஒரு படம் வந்து ஹீரோ எந்த அளவுக்கு நம்பி இருக்கோ, டேரக்ஷன் எந்த அளவுக்கு நம்பி இருக்கோ, அதே மாதிரி மியூசிக்கும் நம்பி இருக்கு. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் கன்ஃபார்மாக படம் வந்து ஹிட் ஆகும். அண்ட் அதே மாதிரி மியூசிக் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃப்ளா இருந்துச்சு அப்படின்னா அது மேஜர் ஃப்ளாவா இல்லை அந்த படத்தோட ப்ரொமோஷனையே மேஜராக அடிப்படை வச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு அவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த படங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ஒரு ஆளை நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணலாம், அது வேற. இது வந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாசர் கம்பேக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு வரும்போது அந்த எப்போ நம்ம தளபதி வந்து கையில் கண்ணை கொடுத்துட்டு போனாரோ அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதிக அளவுக்கு ஹேட்ரிசம். அது இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. பட் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு ஒரு செம கம்பேக் வேணும். ரொம்ப நாளாக அவருக்கு இல்லை, இப்போ கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நானும் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அகைன் எல்லாரோட ஒரு லூப் சாங்காக இது கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட காம்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாய்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அனிருத் பாடியிருந்தால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.